வணக்கம் அன்பான மேசராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள். வளர்பிறை திதியிலே பூச நட்சத்திரத்திலே சந்திர பகவான் சுகஸ்தானத்திலே அமையப்பெற்று அவருடைய பார்வையும் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதத்திலே குரு பகவானும் 9ஆம் இடத்தை பார்க்கின்றார். பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்ற அற்புதத்திலேயே உங்களுக்கு மாசம் என்பது பிறக்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே உங்களுக்கு குருவின் அனுகிரகம் 7ஆம் இடத்திலேயும் 11வது இடத்திலே குருவின் அனுகிரகம் மட்டுமல்ல முயற்சி சாணத்திலே கிடைக்கின்றது. சிறுதுர பயணம், வெளிநாடு வெளியூர், இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளும் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி, பெரிய மனிதர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெறுகின்ற பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியத்தை பார்க்கின்றதும் 9ஆம் இடத்தை 9 கூட பார்க்கின்ற அமைப்புகளில் இருக்கின்றது. அந்த வகையிலே குலதெய்வங்களின் அருளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. வீரனர் பகவானின் ஆசீர்வாதத்தோடு குல தெய்வங்களாகும் நவக்கிரகங்களும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மேச ராசி என்பது ஒரு தலையாய ராசி. யூனிஃபார்ம் சர்வீஸ்களில் வேலை பார்க்கக்கூடியவர்களும், காவல்துறை போன்ற துறைகளிலே இருக்கக்கூடியவர்களும், எல்ஐசி போன்ற துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் உயர்ந்த நல்லதொரு பதவிகளை வைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள். இது தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. காலபுருஷ தத்துவத்தில் சரராசியிலேயே அமையப்பெற்ற ராசியின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்காக மார்ச் மாத ராசி பலன்கள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே பாக்கியாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு. 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். குடும்பஸ்தானங்கள், கணவன் மனைவிகளிலே, கூட்டாளி தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை, வியாபார ஸ்தலங்களை பற்றி சொல்லக்கூடிய ராசி துலாம் ராசியாகவும் இருக்கு. குளிர்ந்த காற்றை பற்றி சொல்லக்கூடிய ராசி. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாத ராசி பலன் என்பது பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது இருக்கின்றது. அந்த வகையிலே இருக்கின்றது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே உங்களுக்கு 2 குடையவரும் 7 குடையவரும் அங்கே இருந்து சுக்கிரனை பார்க்கின்ற அமைப்புகளிலேயும் மாதத்தில் முதல் தேதியிலே சுக்கிர பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த சூரிய பகவானும் 14/3/2026 அன்று கும்பராசியிலிருந்து 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கின்றார். புதன் பகவான் 20ஆம் தேதி 20/3/2026 அன்று வக்ரம் நிவர்த்தி என்பது நடைபெறுகின்றது. அந்த வகையிலேயே இந்த மாதங்கள் என்பது உங்களுக்கு ஆனாலும் 3-6 கூடியவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அங்கே இருக்கின்றது என்பது 11ஆம் இடத்திலே லாபம் கொடுக்கல் வாங்கல்களிலே சற்று ஒரு சிறு தடை தாமதம். அந்த தடைகளையும் உடைத்தெறியக்கூடிய அற்புதம் என்பது குரு பகவானுடைய பார்வை. ராகு பகவானும் அங்கே இருந்தாலும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே 11ஆம் இடத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மார்ச் மாதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடம் என்பது குருவின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. இங்கே தேவகுரு என்று சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடியவரும் சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். இங்கே கல்யாண வைபவங்களுக்காகவும் லோன் கிடைக்காதவர்களுக்கு லோன் கிடைக்கப்பெறுகின்றது. வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் கொடுக்க போகின்றது. தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். அவர் 7 கூடியவர் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய மேச ராசிக்கு காரகாதிபதியும் ஸ்தானாதிபதியாகவும் ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளில் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே கல்யாண வைபவங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்க இருக்கின்றது. அதே வகையிலே உங்களுக்கு லாபாதிபதியும் அங்கே சேர்ந்து கடனை கொடுக்கக்கூடிய 6 கூடியவர் அங்கே 12ஆம் இடத்திலே கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவரும் 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கல்யாண வைபவங்கள், சுபகாரிய சுபநிகழ்வுகளுக்காக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடி ஏமாற்றங்களிலே இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதொரு ஐஸ்வர்யங்களும் யோக பலன்களும், வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி பெரிய மனிதர்கள் தொடர்பு, தகப்பனார்களின் தொடர்பு, ஆரோக்கியத்துடன் நல்லதொரு மாற்றம், ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான உயர்வுகளை மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே கொடுக்கப்பெறுகின்றது. நவகிரக நாயர்கள் பவனி வருகின்ற ராசி கட்டங்கள் என்பது ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் வருகின்றது என்பது 3-9 கூடியவர் விரையாதிபதியும் முயற்சி சாணம் எடுக்கின்ற காரியங்கள் எடுத்த வேகத்தில் நடைபெறுகின்றது. நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது கிடைக்கின்றது. அந்த சந்திர பகவானும் உங்களுக்கு லாவாதிபதியின் நட்சத்திரத்திலே லாவாதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். வீடு வாசல்களுக்காக லோன் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவு கிடைக்கப்பெறுகின்றது. சூரிய பகவானும் 12ஆம் இடத்தில் 5 கூடியவர் 12ஆம் இடத்தில் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று வரக்கூடிய படிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. படித்து முடித்து வேலைகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. இந்த சூரிய பகவான் மாதத்தில் 14ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்திலே 5 கூடியவர் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அந்த காலகட்டங்களிலே 2-7 கூடியவரும் சுக்கிர பகவானும் அங்கு சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே
ஊர்களை விட்டு வெளிநாடு வெளியூர் தொழில்களுக்காகவும் படிப்புகளுக்காகவும் செல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே அனைத்தும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வு நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கின்றது. உங்களுடைய சுகஸ்தானத்திலே வீடு வாகனங்கள் வண்டி சொத்து சுகங்கள் மாற்றக்கூடிய விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த காலகட்டங்களில் வாகனங்களிலே வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே வாங்கி விற்கின்றவர்களுக்கும் நல்லதொரு அமைப்புகளிலும் கடன் கிடைக்காதவர்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 5ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை குழந்தைகளுக்காக லோனு வாங்கக்கூடியதாகவும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கோர்ட்டு கேசு ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது. 2 அங்கே உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் மறைந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்பது குடும்ப ஸ்தானங்கள் குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமையக்கூடிய குடும்பங்களிலே வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. சனி பகவான் மட்டுமே இங்கே 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மூத்த சகோதரனுக்கு உங்களுக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகள் சம்பந்தப்பட்ட ஏமாற்றங்கள் அவர்களால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு 11ஆம் இடத்ததிபதியும் 2ஆம் இடத்ததிபதியும் சேர்ந்து 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே 2-11 குடையவர் 12ஆம் இடத்தில் மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. இங்கே சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு இணைவு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே விரைய செலவுகள் நடத்தக்கூடாது என்று நினைப்பவர்கள் கூட நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதங்களிலே இருக்கப்பெறுகின்ற அற்புதம் என்பது சுக்கிர பகவான் மாதம் முழுக்க உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அற்புதம் என்பது கிடைக்கப் பெறுகின்றது. 2 உச்சம் பெறுகின்ற பொழுது மேசராசிக்கார நேயர்களுக்கு கல்யாண வைபவங்கள் கண்டிப்பாக நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பம் அமையாதவர்கள் அமையக்கூடியது. குடும்பங்களிலே குதூகலமான கொண்டாட்டங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் நோய் வம்பு வழக்கு வெளியிலே வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றார். குருவின் மற்றொரு பார்வை 7ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. அற்புதமான ஒரு பார்வையாக இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற அமைப்பு மிகவும் அற்புதத்தை கொடுக்க போகின்றது. சுக்கிர பகவானும் இங்கே 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. இந்த 5ஆம் இடத்தையும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் ராகு செவ்வாய் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியும் இங்கே 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுடைய பூர்வீகங்களிலே ஒரு சில தேவையில்லாத ஒரு சில வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் குழந்தைகள் இரவு நேரங்களிலே சென்று வரக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 8 6 சம்பந்தப்பட்டு இங்கே லாபஸ்தானத்தில் இருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒரு சிலருக்கு பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகள் கொடுத்தாலும் குழந்தை சம்பந்தப்பட்ட இடங்களில் இரவு நேரங்களிலே சென்று வருகின்றவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது. அந்த வகையிலே மேலும் உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே இதிலேயும் இன்னொரு நல்லதொரு அற்புதத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட சற்று கவனங்கள் தேவை, நிதானம் தேவை, பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு அமைப்பு மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. மேசராசி என்பதே சற்று சுறுசுறுப்பு அதிகமாகவும் வேகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எதிலேயும் வெற்றிகளை பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே மேசராசிக்கார நேயர்களுக்கு தேவகுரு அசுரகுரு பலமுறை அடைகின்றது என்றாலும் கூட 2 12ஆம் இடத்திலிருந்து மறைவது என்பது சற்று குடும்ப ஸ்தானங்களிலே தடை தாமதங்கள் இருந்தாலும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. குரு சுக்கிரன் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களில் இருக்கின்ற மேசராசிக்கார நேயர்களுக்கு. ஆக 11ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் கடன் நோய் வம்பு வழக்குகளில் நல்லதொரு மாற்றம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் உயர்வுகள் இடமிட்டு இடம் நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாகனங்கள் சொத்து சுகங்கள் அதிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தை பார்க்கின்றார். இந்த 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் குழந்தைகளுக்காக கடன் கிடைக்கப் பெறுகின்றது. குழந்தைகள் வழக்குகளில் நல்லதொரு மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது படிப்புகளுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அந்த வகையிலே தொழில்களுக்காக குழந்தைகளை அனுப்பக்கூடிய அற்புதமும் மேசராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. அனைத்தும் குடும்ப ஸ்தானங்கள் முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் பலமடைகின்றது. இந்த மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைபோகின்ற அற்புதம் என்பது மீண்டும் அவர் உங்களுக்கு அந்த 11வது இடத்திலே 6-8 தொடர்பு பெற்று இங்கே 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. அந்த காலகட்டங்களிலே மிகவும் இந்த குழந்தைகளிலும் உங்களுடைய சிந்தனைகளிலும் பூர்வீகம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கூட குலதெய்வங்களின் அனுக்கிரகத்தை வேண்டிக் கொள்ள வேண்டிய ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே ஆனாலும் 5 குரு பகவானுடைய பார்வை என்பது மாதம் 13ஆம் தேதி வரையிலும் இருக்கின்றது. பிற்பகுதியில் அவர் உங்களுக்கு மீனராசிக்கு செல்ல போகின்ற அமைப்பு சூரிய பகவான் 14ஆம் தேதி இருக்கின்றது.
மேலும் நவக்கிரக நாயகர்கள் சுற்றி வரக்கூடிய சுற்றுப்பாதை என்பது சற்று அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. உங்களுக்கு 9 குடையர் 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம், ஆரோக்கியத்தில் அற்புதமான உயர்வு, பெரிய மனிதர்களின் தொடர்புகள், இங்கே ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மேச ராசிக்கு இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உபய ராசி என்று சொல்லக்கூடிய ஹோமத்தின் நெருப்பு போன்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே, இந்த ராசி என்பது உங்களுக்கு ஆரோக்கியத்திலே அற்புதமான உயர்வுகளையும் வெற்றிகளையும் பேர் புகழையும் சொல்லக்கூடிய ஒரு இடம் 9ஆம் இடம் மேசராசிக்கு. இந்த ராசி அதிபதியே அந்த இடத்தை முயற்சி சாணத்தில் இருந்து பார்க்கின்றார். ஆக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள், நடக்கின்ற காரியங்கள், சகோதரர்களால் முயற்சி, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட அனைத்தும் இதனால் வரையில் ஒரு சிறு தடை தாமதம் வழக்குகள் இருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே டாக்குமெண்டாக இருக்காலும் எடுக்கின்ற காரியங்கள், சிறுதுர பயணம், வெற்றி அனைத்தும் சுபோகமான நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்கார நேயர்களுக்கு மங்களகரமான காரியங்கள் நடத்துகின்றதற்கும், குடும்பம் அமையாதவர்களுக்கும், இதனால் வரை வழக்கு சந்தித்தவர்களுக்கும் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது 2 7 உச்சம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே வெற்றி என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு உங்கள் கையிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது. அது மட்டுமல்ல, 7.5 சனி இருந்தாலும் அது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற சுக்கிர பகவான் சனி பகவானுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதம் என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதங்களிலே இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.